அஸ்மத் குருப்யோ நமஹ. ஆரண்யம் அப்படின்னா காடு. இந்த காட்டுல உபனிஷத் அப்படிங்கிற ஒரு கிளி அழகா ஜாலியா சுத்தின்னு இருக்கு. அது நிறைய பாட்டெல்லாம் பாடின்னு இருக்கு. அந்த உபனிஷத் பாடுற பாட்டுக்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த கிளி இதுதான் சொல்றது அதுதான் சொல்றது அப்படின்னு மிஸ்இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சாலாம். அந்த கிளி சோகமா போயிடுதான். ஐயோ நம்ம என்னவோ சொல்றோம், இவாலாம் என்னவோ சொல்றாளே, நம்ம சொல்றதை இவா புரிஞ்சுக்கலையே அப்படின்னு அந்த கிளி சோகமா இருந்ததுதான். அந்த டைம்ல சுவாமி ராமானுஜர் தன்னுடைய 9 நூல்கள் மூலமா, அதாவது நவ கிரந்தங்கள் மூலமா உபனிஷத் அப்படிங்கிற அந்த கிளிக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கூண்டு, அதாவது ஒரு கேஜ கிரியேட் பண்ணாராம். உபனிஷத் அப்படிங்கிற கிளி இதுதான் சொல்றது அப்படின்னு சொல்லி அந்த கிளிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாராம். அன்னில இருந்து அந்த கிளியும் ரொம்ப சேஃபாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கான். ஆக மொத்தம் வேத்தியனான எம்பெருமான விளக்கிற சாஸ்திரங்கள், அதாவது வேதங்களும் உபனிஷத்துகளும் வேத வைத்தியனான ராமானுஜருடைய 9 நூல்கள் மூலமா காக்கப்பட்டு அந்த உபனிஷத்ன்ற கிளி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் அழகா பாட்டு பாடிண்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கான். ஆக சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்கள் சுவாமி ராமானுஜருடைய நூல்கள் மூலமா அந்த உபனிஷத் அர்த்தங்களை புரிஞ்சுட்டோம்னா அந்த உபனிஷத் என்ற கிளி என்ன சொல்ல வருது அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாம் நன்னா புரியும் அப்படிங்கறது தெரியறது. சுவாமி தேசிகன் இத ஒரு அழகா ஒரு ஸ்லோகத்துல யதிராஜ சப்தத்தில சொல்லியிருக்கார். அபஹுஸ்ருத சம்பவம் ஸ்ருதீனாம் ஜரதீனாம் அயதாயத பிரசாரம் வினிவர்த்தயிதும் யதீஸ்வரோக்திஹி விததே தாஸ்திர நீதி பஞ்சரஸ்தாஹ. ஸ்லோகம் மூலமா சுவாமி தேசிகன் இந்த உபனிஷத் கிளிய சுவாமி ராமானுஜர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் இஸ் a savior of உபனிஷத் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அஸ்மத் குருப்யோ நமஹ. தன்யாஸ்மி.